ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பீக்கில் மட்டும் சண்டையே போட போகிறோம். பீக்கை விட்டு வெளில போகாமல் உள்ளே இருக்க எனிமீஸை மட்டும் அடிக்க போகிறோம். ஜோனே வந்தாலும் நம்ம பீக்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிறோம். டக்குன்னு கீழே இறங்கி ரூட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். விறுவிறுன்னு இனிமேல் அடிக்கலான்னு ரூட்டு ஏதோ கிடச்சிருக்கு. 2 கன்று கிடச்சிருக்கு. லாங் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு இப்போ இருந்தால் நம்மளால் அடிக்க முடியும். எங்கடா ஏதாச்சும் ஒரு கன்று கிடச்சா நல்லாயிருக்கும். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே. அந்த இருக்கு இஎம்பி கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் அட்டாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஷார்ட் ரேஞ்சு கன்று ஒன்று கிடச்சோடனே நான் எனிமியை தேட ஆரம்பிச்சிருவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருப்பான். இங்கே பாருங்க. அவ்வளோதான். அடிக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே படலை. இப்போ ஷார்ட் ரேஞ்சு கன்று எடுத்து ஒரு போர்டு போட்டான்னா செத்து போயிடுவான். நமக்கு எக்ஸ்ட்ரா ரூட்டு கிடைக்கும். நம்ம ஒரு பவர் ரெஸ்ட் வந்திருக்கோம். இங்கடா இன்னொரு இடத்துல இங்கே ஒருத்தன் இருப்பான். வெளில தான் இருப்பான் அவன். இங்கே பாருங்க, 2 பேர் டேமேஜ் கொடுத்தா நமக்கு நீங்களும் சாகுடா. இங்கே கைஸ் வெளியிலோட விஎம்பி அப்பா எப்படியே முடிச்சு விட்டாங்க கைஸ். பீக்குக்குள்ள மட்டும் சண்டை போட போகிறோம். நம்ம இந்த பீக்கை விட்டு வெளில போகாமல் உள்ளே அங்கே பாருங்க ஒருத்தன் நிற்கிறாங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எங்கடா இங்கே பாருங்க, நம்மளே அட்டாக் பண்ணுறான். சாகு. ஓட்டாங்க ஐஸ். எங்கடா போகிற? அவ்வளோதாங்க. பீக் அவுட் வெளில போகிறான். ஆனால் நம்ம பீக்குள்ளே இருந்தால் அடிக்கிறோம். அதனால் நமக்கு இது பீக்குள்ளே இருக்க கணக்கு தான் வரும். அப்படின்னா கால் உள்ளே இருந்தாலே போதும். அவ்வளோ. இங்கே பாருங்க இன்னொருத்தன் வந்துட்டான். இவனும் வாங்கிட்டு போட அடி வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் கண்டுக்கல. அப்படியே நான் வாட்டுக்க திரும்பி பீக்குள்ளேயே போயிட்டேன்ப்பா. என் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். உள்ள மட்டும் தான் சண்டை போட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒருத்தன் எவனோ நடந்து வர சவுண்டு கிடிச்சு. அடியாதுடா. அவ்வளோ இங்கே பாருங்க. ஒன்று ஓடுறாங்க ஐஸ். எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஓடி போயிடுறாங்க. அப்படியே அடிச்சு போட்டாச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்குள்ளே லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான். அங்கே பாருங்க. இது நம்ம பீக்குள்ளே அடிக்கிற கணக்கு தான் வரும். ஏன்னா நம்ம பீக்குள்ளே இருந்தால் அடிக்கிறோம். இவனையும் அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. லாங்கில் இருக்கவனையும் வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம அலாக்கெலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. பாட்டு வேற ஓடிட்டு இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. அப்படியே அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அவர் மறைஞ்சு போனோடனே நம்ம அப்படியே உள்ளே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இன்னொருத்தர் லாங்கில் தான் இருக்காங்க. லாங்கில் இருக்கவங்க நம்ம அடிக்கலாம். அவ்வளோதான். என்னடா டேமேஜ் வாங்கணும்னு எல்லாரும் ஓடுறாங்க கைஸ். அவ்வளோ முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இருப்பான். வெளில தானே அங்கே இருங்க உட்காந்துருக்கான் பாருங்க. எப்படி இவனையும் முடிச்சு விட்டாச்சு. ஆன்லைன் பிளேயர் போல அவன். மிச்சம் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இங்கே பாருங்க இவன் கூட தான் பாட்டு தான் போலவன். நில்டா. அவ்வளோ செத்துட்டான். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு தெரியுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் செத்து போயிடான். நமக்கு பூயாவே கிடச்சிடும். சரி, ஓகே, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.